இல்ல இப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து இப்ப உங்க கூட ஃப்ரெண்டா பழகுறேன். இப்பயுமே வந்து சொல்றேன். எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி உங்க மேல ரொம்ப அதிகமான காதல் இருந்தது. ஏன்னா, நான் ஒரு சிச்சுவேஷன்ல வீட்ட விட்டு வரும்போது, எனக்கு ரொம்ப ஒரு துணையா இருந்தீங்க, ஒரு நண்பரா இருந்தீங்க. எனக்கு ஒரு ரொம்ப ஆறுதலா ஃபினான்ஷியலாவும், ஒரு நட்பு ரீதியாவும் ரொம்ப துணையா இருந்தீங்க. அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அந்த இடத்துல யாரா இருந்தாலும் காதல் வந்திருக்கும். அந்த காதல் தான் வந்து என்னைக்கானாலும் எனக்கு என்ன தோணும்னா, என்னடா இது இன்னைக்கு நல்லா ஆயிட்டோம் அப்படின்னும்போது நாஞ்சில விட்டுட்டோமா அப்படின்னு இருக்கக்கூடாது. 1000 ஆம்பளைங்க வந்தாலும் நாஞ்சில விடக்கூடாது. அவன் தான் எனக்கு அதெல்லாம் எனக்கு துணை இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்த காதல் மட்டும்தான் அதை தவிர்த்து இன்னைக்கு நாஞ்சில விட வேற பெட்டரா இருக்காங்க, பணம் கொடுக்குறாங்க, நல்லா பாத்துக்கிறாங்கன்னு நான் போகல. உண்மை இதுதான். அந்த விஷயம் நடந்தது. அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப மனசார ஹர்ட் ஆச்சு. அப்படி இருக்கும்போது ஏதேதோ நடந்தது. ஏதேதோ நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். வாட் எவர் இட் இஸ். பட் அந்த இடத்துல வந்து இன்டர்வியூல நான் ஒரு சில வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா அது உங்களை புண்படுத்தணுன்றதுக்காக கிடையாது. என்னை விட உங்களுக்கு ரொம்ப மனதளவுலயும் ஏதோ ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நான் என்ன ஈடு கொடுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியல. நான் நடுவுல கூட சொன்னேன் உங்ககிட்ட, விஜய் எனக்கு ரொம்ப சூசைட் பண்ணிக்கணும்னு தாட் கூட வந்ததுன்ட்டு. அதுக்கும் நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க. என்னமா சொன்னீங்க? என்னைக்காவது நீங்க அதை பண்ணிட்டீங்கன்னா காலம் ஃபுல்லா அது ஒரு மார்க்காவே இருக்கும். ஒரு திருநங்கை ஏமாத்தி சாவடிச்சிட்டியடான்ட்டு. அந்த தப்ப பண்ணாதீங்க நீங்க. நான் விட்டுட்டேன். அப்ப யோசிச்ச ஒரே விஷயம்தான், நான் கார் வாங்கணும், அதுக்காக லோன் கட்டணும், அதுக்காக என் குடும்பத்துக்காக ஓடணும், குழந்தைக்காக ஓடணும் அப்படின்னு வாழலாம்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான். இப்பயும் சொல்றேன் அந்த ஒரு விஷயம் தான். இன்னி வரைக்கும் நான் உங்களை எந்த லைஃப்லயுமே டிஸ்டர்ப் பண்ணல. இப்பயுமே அவ்வளவுதான். அதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். தயவு செய்து ப்ளீஸ் நீங்க என்னை என்னைக்குமே தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நான் எப்பவுமே ஒரு நல்ல ஃப்ரெண்டா எப்பவுமே உங்க கூட டிராவல் பண்ணுவேன். இன்னைக்கு இல்ல, எப்ப வேணா திடீர்னு ஒரு ஃபோன் பண்ணி வைஃப்னு ஒரு பிரச்சனை, முதல்ல யார் வராங்கன்னு தெரியாது. ஆம்பளை பொட்டைங்க எல்லாம் ஓடிடுவானுங்க. வைஷு வந்து நிப்பேன் முதல்ல. உங்க வீட்டுல நல்லதோ கெட்டதோ சரி. ஃபோன் பண்ணி வைஃப்னு ஒருத்தன் சண்டை போட்டான் ஈசிஆர்ல, ஓஎம்ஆர்ல வண்டியை புக் பண்ணி ஓடி வந்து சண்டை போடுறான். முதல் நாள் நான் தான். மத்த ஆம்பளைங்க பேர் புகழ், இந்திரஜா, ரோபோ சங்கர் அவங்க எல்லாம் வரமாட்டாங்க. மறுநாள் காலைல வந்து ஆறுதல் சொல்லுவாங்க. நான் ஓடி வருவேன். விஜய் உனக்கு ஒன்னா நான் வருவேன்டான். அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ நான் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா தெரியாம என்ன மன்னிச்சிடுங்க. சரியா? சரிங்க. நான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு அடிக்கிறேன். சரிங்களா? ஓகேங்க. ஓகே. நன்றி நன்றி. பாய். குட் நைட். தேங்க்யூ. குட் நைட். இப்பயும் சொல்றேன், அதே அட்வொகேட் தான் என்ன பண்ணானா பிரபு என்கிட்ட நான் சொன்னேன், எங்க இது மாதிரிலாம் கேக்குறாங்கன்னு நான் அவன் காதுல கூட இன்டர்வியூல கேட்டேன். இது மாதிரிலாம் சொல்றாங்க என்னன்னா அப்படி சொல்லுன்னா நாளைக்கு என்ன சொல்றான்னா என்ன பார்க்கும்போது நான் அவங்கிட்டயே கேட்டேன், டேய் என்னடா இப்படி சொல்லிட்டு அப்படின்ட்டா. கேட்டா வேற கேஸ் எல்லாம் சும்மா எல்லாம் எடுக்க மாட்டான். கமிஷன் ஆஃபீஸ்ல என்ன உனக்கு சும்மா ஒரு கேஸ் எடுத்துருவாங்களா? ஆர்டிஸ்ட நீ ஒரு நடிகையா இருக்க, அவரு ஒரு நடிகனா இருக்காரு. அப்படி இருக்கும்போது சும்மா கேஸ் லவ் பண்ணேன் எனக்கு சேர்த்து வைங்கன்னா சும்மா எல்லாம் சேர்க்க மாட்டாங்க. உன்னை ஏமாத்தினான்னு சொல்லு, காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் தான் சொல்லி கொடுத்தான். ஆனா எப்படியா பையன் அப்படியே அப்புறவெல்லாம் மாறி நடிச்சான் என்கிட்டயே. எதுக்கு நடிக்கிறான் தெரியல. இந்த ஒரு காரணத்தால என்ன நடந்ததுன்னா, ஜாய் கிருஷ்ணல்ல இருக்கல மாதம்பட்டி ரங்கராஜ் அட்வொகேட் ரொம்ப ஸ்ட்ராங் பழகுதுன்ட்டு பைத்தியக்கார புதி இவங்கிட்ட வந்துச்சு. யாருக்கிட்ட? இவன் பிரபு கிட்ட. இந்த நாய் கிட்ட வந்து இந்த நாய் தான் அப்படி இப்படின்னு செல்வாக்கு கில்வாக்கு ஊதி எல்லாம் பேசுவான்ல, அதை ஏதோ கரெக்ட் பண்ணிட்டான். அது அங்கிள் சோக்கு தான். அது இவன் கூட கரெக்ட் ஆயிட்டு நல்ல ஃப்ரெண்டா பேசிட்டு அப்படி இப்படின்னு மீட் பண்ணிக்கிட்டு அது இதுன்னு பண்ணிக்கிட்டு சிஎம் வரைக்கும் பார்க்க போயிடுச்சு. ஜாய் கிருஷ்ணாவா? ஆமா. அது பிரபுக்கு ரொம்ப க்ளோஸா? ஐயோ கடவுளே, நம்ம விஷயத்தினால தான்டா அது க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி பிரபு பழக்கம் கிடையாது. இந்த கேஸுக்கு வந்ததுனால பிரபு வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்க்காக வரும்போது நான் ஜாய் கிருஷ்ணா பத்தி சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆமா நீங்க சொன்னீங்க ஜாய் கிருஷ்ணாக்கு நீதி கிடைச்ச மாதிரி எனக்கு நீதி கிடைக்கல. ஒரு நீதி கிடைக்கல. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன நீதி கிடைக்கும்? நான் திருநங்கை, ஜாய் கிருஷ்ணாவது அவங்க கர்ப்பமா இருக்கேன்னு காட்டுவாங்க. நான் ஒரு திருநங்கையா இருக்கேன், நான் என்னத்த காட்டணுங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன்ல. இதனால வைரலா போச்சு இந்த வீடியோ. இத வந்து இவன் சாதகமா ஆக்கிக்கிட்டு இவன் வந்து என்ன பண்ணிட்டா, இவளுக்கு நீங்க தானே பாத்தீங்க, நீங்க ரொம்ப கிரேட்டுங்க, உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த புறம்போக்கு இவன் கிட்ட வந்துச்சு. பிரபு கிட்ட அந்த ஜாய் கிருஷ்ணா வந்துச்சு. வேற அட்வொகேட் இவன் கிட்ட வந்ததுக்கு ஆமா இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இவங்கிட்ட வந்து இவன் வேற யாரையோ அட்வொகேட் செட் பண்ணி அந்த கேஸ் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்.
ம், ம், ம். ஜெஃப்ரி இருக்கான்ல பிக் பாஸ், ஆமா. அவன் கூட திருவண்ணாமலை கோயிலுக்கு போன விஜய். ம், ம். ஏண்டி நாஞ்சில் விஜயன் வாழ்க்கையை கெடுத்த, இப்ப ஜெஃப்ரி வாழ்க்கைக்கு எடுக்க போறியாடி நடுத்தர குடும்பத்தைன்னு கேக்குறாங்கடா. அதுல நீங்க ஜென்யூனா நான் நாஞ்சில் மேல லவ் பண்ணேங்க, எனக்கு பிடிச்சிருக்குங்க, அவர் என்ன அப்படி சொன்னா ஓகே. அவர் பாலியல் துன்புறுத்தினதுன்னு ஒரு பக்கம், 3 லட்ச ரூபா காசு இதெல்லாம் எதுக்கு நீங்க ஆட் பண்ணீங்க? அதை மட்டும் சொல்லுங்க. இந்த 3 எனக்கு லட்ச ரூபா நீங்க சொல்லுங்க சொல்லுங்க ஃபுல்லா சொல்லுங்க. விடுங்க, என்னென்னமோ போட்டு விட்டீங்க. நீங்க உங்க நீங்க மனசுல என்னையோ சொல்றீங்கல்ல வைஷு, நீங்க என்ன கெடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க வைஷு. இது நீங்க ஏன் விஜய், இந்த பண்ணீங்கன்னு எனக்கு மாதிரி தெரியல. தயவு செய்து பேசாதீங்க விஜய். நான் உங்களுக்கு இப்போது எனக்கு கம்ப்ளைண்ட் உங்களை காப்பி உங்களுக்கு வாட்ஸ்அப்ல டாக்குமெண்ட்ல அனுப்புனேன், வாட்ச் பண்ணீங்களா? நாளைக்கு உங்களை போலீஸே செக் பண்ணாலும் இல்ல கூகுள் பேல நீங்க காசு அனுப்புறதுக்கு ஆதாரம் கேட்டீங்கல்ல, அதே மீடியால எனக்கும் மூளை இருக்கு. கூகுள் பேல அவளோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி எனக்கு காட்ட சொல்லுங்கன்னா, லாஸ்ட் டைம் நான் வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் 200 ரூபாய் நீ தான் அனுப்புனேன், ஞாபகம் இருக்கா? ஆமா. உனக்கு கேவலமா துப்ப மாட்டாங்களா? யோசிச்சு பேசு. நான் கூகுள் பேல அனுப்பிச்சேங்க, நாஜி விஜயன் கிட்ட குரூப்பை காட்டுங்க சொல்லுங்க, அவங்க ஒய்ஃப் கிட்ட காட்ட சொல்லுங்கன்னு எவ்வளவு நேரம் ஆகும்? நீ இதெல்லாம் யோசிப்பியா யோசிக்க மாட்டியா விஜய்? நல்லா பேசுற, நல்ல பட்டிமன்றத்தரோட பேச்சாளர் தான், நான் தப்பு சொல்லல. ஆஸ் எ ஹியூமனா, ஒரு பொதுமக்களா யோசிச்சு பாரு, இதெல்லாம் யோசிப்பாங்க. நான் ஒன்னும் இல்ல, நாஞ்சில் விஜயன் கிட்ட நீங்க நாளைக்கு கூகுள் பே டிரான்சாக்ஷன்ல நான் அனுப்பியிருக்கேங்க காசு 3 லட்சம் ரூபாய், அவரை போய் பார்க்க சொல்லுங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவ? ஏங்க, போன மாசங்க, போன வாரம் நீங்க 200 ரூபாய் அனுப்பியிருக்கீங்க அவங்களுக்கு. அப்ப நீங்க நல்லவரான்னு உங்களுக்கு முன்னை திருப்பிப்பாங்கன்னு தானடா நான் பேசல. வைஷு, நான் திரும்ப கூப்பிட்டுமா? நான் கொஞ்சம் நான் அப்படியே வந்திருக்கேன். ஷியோர் ஷியோர், நீங்க கால் பண்ணுங்க. ஓகே. ஹலோ விஜய், நீங்க எங்க இருக்கீங்க? நான் வரட்டுமா? நான் திரும்ப கால் பண்றேன் ஒரு 5 மினிட்ஸ். நீ என்கிட்ட கேட்டல ஒரு வார்த்தை, வைஷு எனக்காக உங்க கூட க்ளோஸா பேசியிருக்கேனா? இது எல்லாமே வந்து நான் உன் கூட பழகி இது நீ பண்ணியிருந்தீங்கன்னா நான் அக்செப்ட் கூட பண்ணியிருப்பேன். ஆனா இது எதுவுமே நடக்காம நீ அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னா இப்பயும் அந்த மனசை மாத்திக்கோங்கன்ட்டு. அப்பவே நான் செத்துட்டேன், பழைய வைஷு செத்து போயிட்டேன். தயவுசெய்து விட்டுடுங்க. நான் இப்ப வந்து பழகுறேன்னா உங்க கூட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா பழகுவேன், அவ்வளவுதானே தவிர இதை தாண்டி திருப்பி காதல் மண்ணாங்கட்டி இதெல்லாம் வராது. நீங்க என்ன நம்புனீங்கன்னா என் கூட பேசுங்க, இல்லைன்னா நீங்க கால் கட் பண்ணுவீங்கல்ல, நான் கால் கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ஏன்னா இல்ல, பேச நான் ஆரம்பத்துல பிடிக்கலையா இருந்து உங்கள்ட்ட அதான் சொல்றீங்க, அதுக்கு தயாராவே இல்லையே. நான் என்ன பண்ண விஷயம்? நான் என்னைக்கு நான் உங்கள்ட்ட விஜய்? பழகுறேன் அது அப்பத்துல நான் இருந்து தெரியாம ஃப்ரெண்டு லவ், ஃப்ரெண்டு. நான் உங்களை தெரியாம லவ் பண்ணது என் மேலதான் தப்பு, உங்க மேல கிடையாது. நான் தானே லவ் பண்ணேன், ஓகே, ஆனா நான் தான் நீங்க என்ன அந்த மாத்திக்கணும். பாலியல்னு ஒண்ணு சொல்லிட்டீங்கல்ல, இதுல இருந்து நான் எப்படி மீண்டு வர முடியும் சொல்லுங்க? விஜய், இன்னைக்கு பாக்குறவங்க பாலியல்னு எல்லாம் என்ன ஒரு சொன்னதுக்கு காம கொடூரம்லாம் சித்தரிக்கிறாங்க. இன்னைக்கு என் நான் சோசியல் மீடியால பாருங்க, கீழே கமெண்ட்ஸ், ஏண்டா நான் உங்கள்ட்ட சொல்ல விரும்பல அந்த வார்த்தை, ஏண்டா 9 ஏமாத்தினவன் தான்டா, 9 போட்டவன் தானே, இந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது எனக்கு அதை படிக்கும் போது எவ்வளவு ஹர்ட் ஆகும் நீங்க நினைச்சு பாருங்களேன். கமெண்ட்ஸ்க்கு பதில் படிச்சு நீங்க பதில் சொல்ற பர்சனா? அத முதல்ல இல்ல, நினைங்க பதில் ஆக்டரா. சொல்லல, பதில் சொல்லல. பட் அது பார்க்கும்போது எனக்கு இப்ப என்ன விடுங்க, நான் ஓகே. ஆனா என் ஃபேமிலி படிப்பாங்கல்ல, என் தங்கச்சி அந்த கமெண்ட்ஸ் படிப்பாங்கல்ல, என் ஃபேமிலியில ஒருத்தங்க எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க அந்த கமெண்ட்ஸ் படிப்பாங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளவு இதா இருக்கும். என்னடா நாஞ்சில் மாதிரி இவ்வளவு, நான் நேத்தே சொன்னல, அந்த பட்டிமன்றம் ஒரு பட்டிமன்றம் என்ன வேணாங்கிறாங்க, விஜய், பிரியாணி ஒரு உன்னோட பட்டிமன்றம், ஆமா. நாஞ்சில் விஜயன் மேல இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு, தயவு செய்து கூப்பிடாதீங்கிறாங்க. நான் இதை எங்க போய் நான் சால்வ் பண்ண முடியும்? இதுக்காக நான் எவ்வளவு போராடி இருப்பேன் உங்களுக்கு சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், 2 பேருமே லவ் பண்ணி 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து இன்னைக்கு நான் விரும்பல, எனக்கு பிடிக்கலன்னா நீங்க அதுல நியாயம் இருக்கு. நான் ஆரம்பத்துல இருந்தே உங்கள்ட்ட அதான் சொல்லிட்டேன், வைஷு வேணாம் வைஷு, எனக்கு பிடிக்கல வைஷு, எனக்கு அதுல உடன்பாடே இல்ல நீ வைஷு. எப்பவுமே சொன்னடா, நீ சொன்னன்றது நான் இப்பயும் நான் இத்தனைக்கு என் முரண்பாடா போனை இப்ப எடுத்து கூட நீங்க சொல்றேன். என் போனை பாருங்க, வைஷு சிஸ்டர்னு தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். வைஷு அக்கா, வைஷு சிஸ்டர், இப்படிதான் எனக்கு என்னன்னா விஜய், அப்படியாவது உங்களுக்கு அது கன்வே ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் சேவ் பண்றேன். எனக்கு நேத்து வரைக்கும் என்ன நான் சொன்னேன் ஒரு வார்த்தை, நான் உங்களை லவ் பண்ணியிருந்தா கல்யாணம் பண்ணிருப்பேன். அப்ப லவ் பண்ணியிருந்தா ஒரு திருநங்கையை கல்யாணம் பண்ணிருப்பீங்க, கரெக்டா? அப்ப ஒரு ஆமா, திருநங்கை உங்களை உண்மையா காதலிச்சா நீங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க, கரெக்டா? எங்க திருநங்கையோ பொண்ணா எனக்கு பிடிக்கணும்லாங்க, ஓ, எனக்கு பிடிக்கணும்ல. உங்களுக்கு என்ன பிடிக்காத ஒரு பர்சன், கரெக்டா? அப்பவே நான் நேத்து செத்துட்டேன். இதை விட எக்ஸாம்பிள் என்ன சொல்ல முடியும்? என்ன எல்லாரும் கேட்ட ஒரே விஷயம் என்ன தெரியுமா? நேத்து நடந்ததுதான் நான் இப்ப சொல்றேன், இப்ப நேஷனல் பத்தி பேசல. நேத்து வரைக்கும் என்கிட்ட சொன்ன எல்லாருமே என்ன சொன்னாங்க, நான் தப்பா எடுத்துக்காதீங்க, நாஞ்சில் விஜயன் ஒரு ஆளா?
அவன போய் லவ் பண்றீங்க. நீங்க எவ்ளோ அழகா இருக்கீங்க. உங்களுக்குன்னு எவ்ளோ பேர் வருவாங்க. அவன போய் லவ் பண்றீங்க. நான் ஒரே வார்த்தை சொன்னேன். ஏங்க எங்களுக்குள்ள பெர்சனல் உங்களுக்கு தெரியாது. தேவையில்லாம பேசாதீங்க. இல்ல உங்களுக்குள்ள இப்ப கூட நீங்க பாருங்களேன். அப்படி நமக்குள்ள என்ன பர்சனல்? அப்ப அதையாவது சொல்லணும்ல. விஜய், அப்ப அத விஜய், பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க? விஜய், எங்களுக்குள்ள விஜய். பர்சனல் தெரியாதுன்னா, அப்ப நீயும் நானும் ஒண்ணா இருந்திருக்கோம். ஒண்ணா நெறைய தப்பு பண்ணியிருக்கோம். அப்படின்னு தானே அவங்க நினைப்பாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே அப்ப நீங்க என்ன பத்தி தப்பா தானே பேசியிருக்கீங்க வைஷு. சரி, நான் அந்த அப்ப இடத்துல கூட இல்லங்க போறவங்ககிட்ட நாஞ்சில் அப்படி என்ன அப்ப பழக்கலங்க. போறவங்ககிட்ட நான் எனக்கு போய் தப்பா பேச முடியுமா? இல்ல நீங்க சரிங்க. என் நாங்க தான் நிலைமையில இல்ல என் நிலைமையில இருந்து ஒரு சரி பதில் சொல்லுங்க. சரி என் ஏன் அப்ப நிலைமையில நீங்க இருந்து என்ன ஒரு பதில். சொல்லிருக்கணும்? ஒரு நாஞ்சில பதில். நாங்க தான் ஆ. லவ் பண்ண அவருக்கு என்ன பிடிக்கலங்க அப்படின்னு சொல்லிருக்கோம்ல. நான் எங்க எப்படி நிலைமையில விஜய் இருந்து அத சொல்ல முடியும்? என் நிலைமையில இருந்து சொல்லுங்கன்னு கேக்குறேன். நான் மத்தவங்க கிட்ட அப்படித்தானே சொல்ல முடியும் விஜய். எனக்கு வேற ஆப்ஷன் கிடையாதுல்ல. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜய்? நான் என் பேரை கெடுத்துட்டு இதுக்கப்புறம் ஒரு வீடியோ கொடுத்தேன்னா நான் தப்பா தாங்க பொய்யா பதில் கொடுத்தேன்னு சொல்லணும்னா நான் பொய் சொல்லணுமா? சொல்லுங்க. நான் இல்ல சொல்றேன். அப்படி வேணாம். உங்களை ஹர்ட் பண்ணி உங்களை காயப்படுத்தி எதுவுமே வேணாம், விட்டுருங்க. திடீர்னு போன் வைக்கிறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்லை, நான் என்ன சொல்றேன், எனக்கு நீங்க கால் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் நீங்க அகைன் கால் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நானே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். தயவு செய்து சொல்லிட்டு சரி ஓகே, உங்களுக்கு என்னதான் வேணுமா அதையாவது சொல்லுங்களேன். இப்ப நீங்க எதுக்கு கால் பண்றீங்க தயவு செய்து சொல்லுங்க. நான் உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தையாவது நான் கொடுக்குறேன். இப்ப எதுக்கு வைஷு கால் பண்றீங்க? நான் திரும்ப சொல்றேன், நான் உங்கள்கிட்ட பேச முடியாது வைஷு. எனக்கு பிடிக்கல. எனக்கு யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுங்கிறத முடிவு பண்றது நானு. ஓகேவா? எனக்கு உங்கள்கிட்ட பேச விடும். எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையில்லை. எனக்கு உங்களை பிடிக்கல, எங்க வீட்டுல ஃபேமிலிக்கு பிடிக்கல, யாருக்கும் பிடிக்கல. எனக்கு மேபி ஒருவேளை நல்லது செஞ்சுட்டா கூட ஓகே. நான் அதுக்கு உங்களுக்கு காலம் ஃபுல்லா நன்றி உள்ளவனா இருப்பேன். நீங்க ஏதோ ஒரு வகையில எனக்கு எங்கேயோ ஒரு உதவி செஞ்சீங்கன்னா அதுக்கு நான் காலம் முழுவதும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டவனா இருக்கேன். ஓகேவா? அந்த எல்லா இடத்துலயுமே கேள்விக்குறியா இருக்குல்ல, அதுக்கு நீங்க தானே காரணம். என்னது உங்க லைஃப் கேள்விக்குறியா இருக்கு? இப்ப உங்க லைஃப்ல எல்லா இடத்துலயுமே என்ன பாக்குறவங்க ஒரு வாழ்க்கையை கெடுக்கிறியே, மரியா வாழ்க்கை கெடுக்கிறியே, நீ நல்லா இருப்பியா, அந்த குடும்பத்து பொண்ணு கெடுக்கிறியே, நல்லா இருப்பியா எனக்கு சபிக்கிறாங்களே, அது எனக்கு தேவையா? சபிக்கிறாங்கல்ல, அப்ப தெரியுதுல்ல. இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்ன்றதான் நாங்க இவ்வளவு நாள் அமைதியா இருந்தோம். நீங்க மாத்தி ஒவ்வொரு யூடியூப் சேனலா இன்டர்வியூ கொடுக்கும்போது நாங்க ஏன் அமைதியா இருந்தோம் தெரியுமா? ஒரு நாள் இந்த விஷயத்த நீங்களே அனலைஸ் பண்ணுவீங்க. இந்த உலகம் உங்க மூஞ்சில காரி ஒரு நிமிஷம் நீங்க உட்கார்ந்து ஒரு நிமிஷம் வைச்சு நான் பேசுறேன். நீங்க உட்கார்ந்து $3 லட்சம் ரூபாய் ஒரே நிமிஷம் $3 லட்சம் ரூபாய் காசு வாங்கியிருந்தேன். நான் உங்ககிட்ட $3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினேன் நீங்க சொன்னீங்கல்ல. அப்ப இத பாக்குற ஏன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்டாங்க தெரியுமா? ஏன்டா ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் போய் இப்படி ஏமாத்தி காசு வாங்குன்னு என்ன கேட்டாங்கல்ல. அப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு, எனக்கு எவ்வளவு வலிச்சிருங்க வைஷு. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க என்ன செக்ஸுவல் ஹராஸ்மென்ட் பண்ணா நீங்க இன்டர்வியூல கொடுத்திருக்கீங்க. அத பார்த்துட்டு என் ஃபேமிலில என்ன நினைச்சிருப்பாங்க? இந்த பையன் என்ன இப்படிதான் இருப்பானான்னு என்ன கேள்வி கேட்டிருப்பாங்கல்ல. அப்பதான் நைட்டு ஃபுல்லா நாங்க ஒன்னா சுத்துவோம். ஓகே, மேபி சுத்தி இருப்போம். அது என்ன ரீதியா சுத்தணும்? நட்பு ரீதியா சுத்துறதுக்கு வேற. நான் எத்தனையோ பசங்க கூட சுத்தி இருக்கேன். அப்புறம் நீங்க வந்து என் கூட எப்படி இருப்பீங்கன்றது அது உங்களுக்கு தெரியாதா? யாருக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா? நான் சொல்லணுமா? வைஷு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க இன்டர்வியூ கொடுத்தீங்களே அந்த டிஜிட்டல்ல பார்த்து உங்களுக்கு தெளிவா சொல்றேன். தப்பா ஒரு வார்த்தை பேசியிருக்கேன் விஜய், நீங்க அதை மட்டும் எடுத்து பாருங்க. அந்த இன்டர்வியூல வச்சுக்க தம்ப்நெயில் பாருங்க, திருநங்கையுடன் நாஞ்சில் விஜயன் உல்லாசம்னு நீங்க கொடுத்த ஒரு நிமிஷம். அப்ப இத பாருங்க என்ன நினைப்பாங்க வைஷு? நான் வந்து ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், நான் ஒரு 4 இடங்கள்ல போய் பேசக்கூடிய ஆளு, ஒரு படிக்கிற பையன். அப்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு அவப்பேர் வரும்போது எனக்கு வாழ்க்கை ஒரு ஷோ மட்டும் தான் கிடைக்கல, அதுக்கப்புறம் எல்லா ஷோவும் உங்களுக்கு கிடைக்குது. நிறைய ஷோ பண்ணிட்டு தானே இருக்கீங்க. சோ இது என்னங்க வயிற்றுல பேசுறீங்க? நிறைய ஷோ பண்ணிட்டு தான் இருக்கீங்கன்னா அது ஏன் கிடையாதுங்க. என்னுடைய உழைப்பு சொல்றீங்க. என்ன வந்துட்டு எனக்கு ப்ரொமோஷனுங்க, நீங்க வந்து என்ன அசிங்கப்படுத்திட்டீங்கன்றீங்க. நான் உங்களை அவனை அசிங்கப்படுத்தல. சரி வைஷு, இப்ப என்னதான் வைஷு உங்களுக்கு முடிவா இப்ப என்ன சொல்ல? நீங்க எப்பவுமே போல என் கூட பேசுங்க வைஷு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணீங்கன்னா நான் சீரியஸா இதோட ஆக்ஷன் வேற மாதிரி இருக்கும் வைஷு. இதோட ஆக்ஷன் வேற மாதிரி இருக்கும். இதோட விபரீதத்தை நீங்க சந்திக்க வர. நான் இப்பவும் சொல்றேன், நான் பழகுன பழக்கத்துக்காக சரி எதுவும் வேணாம், அமைதியா போவோம். ஜெயிலுக்கு போவேனா? கம்ப்ளைண்ட் கொடுங்க விஜய், நீங்க தாராளமா கம்ப்ளைண்ட் கொடுங்க. நம்ம பாத்துக்கலாம், ஸ்டேஷன்ல பாத்துக்கலாம். உங்க வைஃபும் அதான் சொல்றாங்க, உங்க மாமியாரும் அதான் சொல்றாங்க, நீங்களும் அதான் சொன்னீங்க நீங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு. தாராளமா கொடுங்க. நான் கமிஷன் ஆபீஸ் போட்டுமா இல்ல நீங்க போறீங்களா? நாளைக்கு நான் போட்டுமா நீங்க போறீங்களா? வழக்கமா நீங்க தானே போவீங்க, நீங்களே போங்க, வழக்கமா போங்க. ஏன் எதுக்கு? நீங்களே போங்க.
நீங்க தானே குடும்பத்துல அசிங்கமா என்ன தேவடியான்னு கேட்பீங்க. உங்க குடும்பத்துல உங்க பொண்டாட்டி வந்து என்ன திட்டுவாங்க, தேவடியா அவளுக்கு என்ன உரிமை இருக்குன்ட்டு. உங்க பொண்டாட்டி கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல, அவங்களே போக சொல்லுங்க. நான் ஏன் போனோம், ஆல்ரெடி போயிட்டேன்ல. நீங்க போங்க இந்த வாட்டி, நான் பாக்குறேன். சரிம்மா, அங்க பாக்கலாம். என்ன கஷ்டப்படுத்தி என்ன அசிங்கப்படுத்தி என் குடும்பத்துல என்ன வீட்டை விட்டு வெளியே போன்ட்டாங்க. நான் இப்ப ஃப்ரெண்டு வீட்டுல ரூம்ல தங்கிட்டு இருக்கேன். இப்ப நாங்க வந்து குடும்பத்தோட நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா வைஷு? நீங்க பண்ண தப்புக்கான பலன் அனுபவிக்கல வைஷு. அதுக்கு நான் என்ன பண்ண? நீங்க தனியா இருக்கா, அதுக்கு நான் என்ன பண்ண வைஷு? நான் என்ன உங்களை கல்யாணம் பண்ணனா, லவ் பண்ணனா, உங்களை ஏமாத்தினா? இது என்ன என்கிட்ட கேக்குறீங்க? நீங்க எவன் கூட லவ் பண்ணீங்கன்னா அவன்கிட்ட போய் கேளுங்க. எவனை கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டீங்களோ அவன்கிட்ட போய் கேளுங்க. இல்ல உங்க கூட எவன் செக்ஸுவலா இருந்தாலும் அவன்கிட்ட போய் கேளுங்க. உங்களுக்கும் எக்ஸ் லைஃப் இருக்கும், எனக்கும் எக்ஸ் லைஃப் இருக்கும். அதெல்லாம் விட்டுடுங்க. என்கிட்ட வந்து எதுக்கு நீ கேக்குறீங்க? நான் உங்க கூட உண்மையா தானே லவ் பண்ணேன். நான் உன்னை லவ் பண்ணனா? நான் உன்னை லவ் பண்ணனா? நான் உன்னை லவ் பண்ற மாதிரி நடந்துக்கிட்டீங்கல்ல. என்ன லவ் பண்ற மாதிரி நடந்துக்கிட்டேன்? அறிவு இருக்கா இல்லையா உங்களுக்கு? உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? என்ன லவ் பண்ண மாதிரி நடந்துக்கிட்டேன்? என்ன லவ் பண்ண மாதிரி நடந்துக்கிட்டேன் சொல்லுங்க. உங்க மனசாட்சியத்தோட சொல்லுங்க. நான் உங்களை லவ் பண்றேன்னு சொன்னேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உங்களுக்கு வாக்கு கொடுத்தேன் என்னைக்காவது? இல்ல என்னைக்காவது தவறா ஒரு நாள் உங்க கூட படுத்திருப்பேன் நான்? சொல்லுங்க. திரும்ப திரும்ப நான் ஃபேமிலியோட இருக்க விஷயம், எனக்கு குடும்பம் இருக்க விஷயம் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். எனக்கு குடும்பம் இருக்க விஷயம். இந்த டைம்ல எந்த ஒரு பொண்ணு கால் பண்ணாலும் வீட்டுல திட்டுவாங்க. இப்ப பாருங்க நீங்க போனை வச்சுட்டு வச்சிருவீங்க. இதுக்கப்புறம் எங்க வீட்டுல நடக்கிற சண்டை யார் மேனேஜ் பண்ணுவா? யார் மேனேஜ் பண்ணுவா விஷயம்? கொஞ்சம் புரிஞ்சுக்க வேணாமா? ஒருத்தர் ஃபேமிலியோட இருக்காங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு, மாமியா இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க, அப்பா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க. நீங்க இந்த டைம்ல பண்ண மணி 11:50 இப்போ இந்த டைம்ல கால் பண்ணி பேசுறாங்க. அவங்க கேட்பா என்னங்க உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரே நிமிஷம், உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே சண்டைன்னு சொன்னீங்க. இப்ப திரும்ப அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு எங்க வீட்டுல கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? எங்க வீட்டுல கேட்பாங்க. அதே பொண்ணு தானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது, அது உங்களுக்கு தெரியாதா? எப்படியான்னு கேக்குறாளே, இல்ல என்ன எப்படியான்னு கேக்குறாளே, அவ நல்லவளா? என்ன கேக்குறா? அவளுக்கு என்ன தகுதி இருக்கு? என்ன இதுக்கு மேல நீ பேசுறன்னு வச்சுக்க, சாவ அடிச்சுவேன் உன்னைய நாய. இதுக்கு மேல என் பொண்டாட்டிய பத்தி ஒரு வார்த்தை நீ பேசுறன்னு வச்சுக்க, உன்னை சாவ அடிச்சுவேன். பாரு, வார்த்தையை அளந்து பேசு, வார்த்தையை அளந்து பேசு. இதுக்கு மேல என் ஒய்ஃபை பத்தி பொண்டாட்டி கேக்குறீங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்க கருத்தை கொடுங்க, நீங்க ரெக்கார்ட் கூட பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு ஒரே ஒரு விஷயம், நான் பண்ணது தப்பா, பெரிய தப்பு, ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு, ரொம்ப பெரிய தப்பு பண்ணேன். அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். அன்னைக்கு அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசுறதும் ரொம்ப பெரிய தப்பு. நான் மரியா காலையும் விழுந்தேன், உங்க காலையும் விழுந்தேன், என்ன மன்னிச்சுக்கங்க. அன்னைக்கு ஆதங்கத்துல என்னோட சிச்சுவேஷன்ல நான் பேசிட்டேன். ஓகேவா? நான் பண்ணது பெரிய தப்பு தான். அதுக்காக நீங்க எதுக்கு இதை ரெக்கார்ட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்புறீங்க? இல்லைங்க, நீங்க பெரிய தப்புன்னு ஒரு வார்த்தையில சொல்றீங்க. நீங்க பண்றதே பண்ணிட்டு நான் மன்னிப்பு கேட்டோம்னா அது 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 ஆயிருமா சொல்லுங்க? நீங்க தப்பையும் பண்ணிட்டு நான் மன்னிப்பு கேட்கிறேன், நான் பண்ணது பெரிய தப்பு நீங்க ஒத்துக்கிறீங்க. ஒத்துக்கிட்டு அதை நான் என்னங்க தப்பையும் பண்ணிட்டு மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தை எல்லாத்துக்கும் சால்வ் ஆயிருமா சொல்லுங்க? அந்த வார்த்தையுடைய ரணம், வலி, வேதனை எங்களுக்கு தானே தெரியும்.